ஓகே, இப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா காம்ப்ளிகேட்டடா இருக்கும். என்னடா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஹவு மச் லைட் பென்ஸ் வென் இட் பாசஸ் ஃப்ரம் ஒன் மீடியம் டு அனதர் மீடியம், அவ்வளவுதான் பேசிக்கான கான்செப்ட். அதாவது நம்ம லைட் வந்து ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு போகும்போது பெண்ட் ஆகும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இந்த பிக்சர்ல இருக்கிற இந்த பென்சில் தான். ஸோ நம்ம தண்ணிக்குள்ள ஒரு பென்சிலோ இல்லை ஏதோ ஒன்று நம்ம போடும்போது பாத்தீங்க, ஏதோ ஒரு பெண்ணோ என்னமோ போட்டோம் அப்படின்னா மேல இருக்கிற பார்ட் வந்து ஒரு ஒரு இதுல இருக்கும், கீழே இருக்கிறது பெண்ட் ஆகி இன்னொரு ஒரு வளைஞ்சு இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ஸ்பூன் போட்டாலோ இல்ல பென்னு போட்டாலோ எது போட்டாலும் வளைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா தண்ணிக்குள்ள இருக்கிற ஒரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து வேற, யாரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து வேற. ஸோ அதனால நமக்கு வந்து ஒரு வளைஞ்ச மாதிரி வந்து ஃபீல் ஆகும். ஓகே, அதுதான் வந்து நம்ம ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். அது என்னன்னா ஒவ்வொரு மீடியமுக்கு வந்து மாறும். ஸோ இப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஏர் பார்த்தோம் அப்படின்னா 1.0003. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம ஏரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். வாட்டரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1.3. இது ஆயிலோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1.58. ஆக்சுவலி இதுதான் நம்ம மைக்ரோஸ்கோப்ல வந்து இந்த ஆயில் இமர்ஷன் சொல்லுவாங்க. நம்ம இப்போ இந்த லென்ஸுக்கும் இந்த நடுவில் இருக்க இந்த ஸ்பெசிமனுக்கும் நடுவில் ஏர் தான் இருக்கு. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா லைட் வந்து ஸ்கேட்டர் ஆகும். இங்க இருந்து இந்த பக்கம் போறது இந்த பக்கம் போறதுன்னு சொல்லிட்டு நமக்கு லைட் வந்து ஸ்கேட்டர் ஆகும். இதுவே ஆயில் வச்சுட்டோம் அப்படின்னா எந்த லைட்டும் ஸ்கேட்டர் ஆகாம நம்மளோட லென்ஸுக்குள்ளே வந்து எல்லாமே வந்து போகும். ஸோ இப்போ இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், இங்க வந்து நடுவில் ஏர் தான் வந்து இருக்கு. ஸோ அதனால லைட் வந்து ஸ்கேட்டர் ஆகுது அங்கிட்ட இங்கிட்ட. இதுவே நடுவில் இப்போ ஆயில் போட்டாங்க, ஆயில் போட்டோன்னு லைட் எல்லாமே உள்ளதான் நமக்கு லென்ஸ்குள்ள வருது. ஸோ லென்ஸ்குள்ள வரும்போது நமக்கு நியூமெரிக்கல் அப்பாச்சர் வந்து அதிகமா வந்து இருக்கும். ஸோ எல்லா லைட்டும் உள்ள அந்த கேதர் ஆகிற எபிலிட்டி வந்து அதிகமா இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா ஒன்றும் கிடையாது, அந்த லைட் வந்து பெண்ட் ஆகிற அபிலிட்டியை தான் வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம ஆயிலோ இல்லைன்னா ஏதாவது இந்த மாதிரி அதுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமா இருக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது நிறைய லைட் வந்து நம்ம லென்ஸுக்குள்ள போகும். அப்போ ஆப்ஜெக்ட் வந்து கிளியரா வந்து தெரியும். ஓகே, இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கான் ஹிட் பண்ணிருங்க. அண்ட் திங்க் பாலிட்டி திங்க் விஷனோட இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் அந்த பேஜஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணிருங்க. பாய்.